ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்னைக்கு ஹிந்துவில் வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரூல்ஸ் கவர்னிங் சிஏஏ ஸ்டில் அண்டர் ப்ரிப்பரேஷன். லாஸ்ட் இயர் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பார்லிமெண்ட்டில் எனாக்ட் பண்ணாங்க. இதனால் ஆல் ஓவர் இந்தியா நிறையா ப்ரொட்டஸ்ட் அண்ட் ரியாட்ஸ் நடந்துச்சு. அந்த ப்ரொட்டஸ்ட் அண்ட் ரியாட்ஸ் நடந்து முடிஞ்சு ஃபஸ்ட்டு டைம் நேற்று மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா சிஏஏவோட கவர்னிங் ப்ராசஸ் இன்னுமே அண்டர் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால் இந்த ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி த ஹிந்து நியூஸ் பேப்பர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்னால 83% ஆல் ஓவர் த இந்தியாவில் இறந்துருக்காங்க. மெயினாக கர்நாடகா, மேகாலயா, உத்தரப்பிரதேஷ், டெல்லியிலலாம் ப்ரொட்டஸ்ட் இன்க்ரீஸாக இருந்துச்சு. கேட்டில் பஃபலோ மீட் ரெசிடியூ ஃபவுண்ட் இன் இண்டஸ் வேலி வெஷல்ஸ். ரீசெண்டாக நடந்த ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சில் அனிமல் ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா, டொமஸ்டிக் அனிமல்ஸோட போன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது 4000 இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிர்களோட போன்ஸு. மெயினாக கேட்டிலோட போன்ஸும் பஃபலோவோட போன்ஸும் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது 50 to 60% கேட்டிலோட போன்ஸ் தான். எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, ஹரியானா அண்டு உத்தரப்பிரதேஷில். 3 months முன்னாடி குஜராத்தில் டெய்ரி ரிசர்ச் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிளேஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதில் குஜராத்தில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள் டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. thousands of nutrition, a billion dreams. இந்த ஆர்டிக்கலில் மால்நியூட்ரிஷனோட சிவியர் இம்பேக்ட் பற்றி பேசியிருப்பாங்க. மால்நியூட்ரிஷன் உள்ள குழந்தைங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்பவும் வீக்கராக இருக்காங்க. இதனால் அவங்களோட ஸ்கூல் ப்ளஸ் அவங்களோட பாடியும் வீக் ஆகுது. 2017 ரிப்போர்ட் படி 1.0 மில்லியன் சைல்டு டெத்தில் 68% சில்ட்ரன் மால்நியூட்ரிஷனால் தான் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மால்நியூட்ரிஷனால் இருக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கை இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 10 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அதில் 5 சில்ட்ரனுக்கு மால்நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஓவர் ஆர்க்கிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் அபியான் அப்படிங்கிற ஸ்கீமை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2018 அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். எதுக்காக அப்படின்னா, சில்ட்ரனோட ஆப்டிமம் க்ரோத்துக்காகவும் ஹெல்த்துக்காகவும் ப்ராஸ்பரஸ் ஃப்யூச்சருக்காகவும். இது இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக 1000 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லிஸ்டிங்கை ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கொரோனானால நிறையா பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட்டையும் இன்கமையும் இழந்திருக்காங்க. இதனால் அவங்களோட சில்ட்ரனுக்கும் மால்நியூட்ரிஷனும் அஃபெக்ட் ஆகிருக்கு. மால்நியூட்ரிஷன் வீக்கராக இருந்ததும் இப்போது இந்த கொரோனானால வல்னரபிள் மால்நியூட்ரிஷனாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், அதாவது சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போனால் மிட் டே மீல் ஸ்கீம் படி ஆஃப்டர்நூன் மிட் டே மீல் போடுவாங்க. ஆனால் இப்போது இந்த கோவிட்னால ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுனால இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ ஹால்ட்டில் இருக்குது. இதனால் சில்ட்ரன் இன்னமும் மால்நியூட்ரிஷனுக்கு தள்ளப்படுறாங்க. இப்போது ப்ரைவேட் செக்டார், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணால் சில்ட்ரனோட நிலமை கொஞ்சம் முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஷன், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஓவர் ஆர்க்கிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் அபியான் எல்லா லெவல்லையும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், வில்லேஜ் பஞ்சாயத்து லெவல் கூட சக்சீடாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த கொரோனா வந்ததுனால அந்த சிஸ்டம் வீக் ஆயிடுச்சு. ஏன்னா மால்நியூட்ரிஷன் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறதுனால மக்கள் கூடுறது கிடையாது. இந்தியாவில் இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், மிட் டே மீல் ஸ்கீம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த கொரோனா வந்ததுனால இதுவும் வீக் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஆர்டிக்கலை என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, பூஷன்மா அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, சில்ட்ரன் அந்த குழந்தை பிறந்து 12 months வரைக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் கரெக்டான அவங்களுக்கு என்னென்ன நீடு அப்படிங்கிறத பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிக்கலில் என்ன வேணும் அப்படிங்கிறாங்கன்னா, ஸ்லம் ஏரியாஸில், ட்ரைபல் ஏரியாஸில், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்கிற ஏரியாஸ்லலாம்
இந்த ஸ்கீம்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதனால் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இதுக்காக ஒதுக்குங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. NIA சார்ஜ் ஷீட்ஸ் கலிஸ்தானி ஆக்டிவிஸ்ட்ஸ். ஆல்ரெடி கலிஸ்தான் மூமெண்ட் பஞ்சாபில் சிவியராக நடந்துட்டுருக்கு. இதில் 16 ஃபாரின் பேஸ்டு கலிஸ்தான்ஸ் ஃப்ரம் எங்கேருந்துன்னா USA, UK அண்ட் கனடாவில் இருந்து ரெஃபரண்டம் 2020 அப்படின்னு ஒரு பேனர் கிரியேட் பண்ணி ஃபேக்காக யூடியூப் சேனல்ஸில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்லலாம் ரிலீஜியஸ் டிஸ்டர்பன்ஸை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இதனால் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆன்டி டெரர் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் படி அந்த 16 ஃபாரின் பேஸ்டு கலிஸ்தான்ஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சைனா டைஸ் ஹிட் லைக் நெவர் பிஃபோர். இந்த 30 to 40 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஹிட் நடந்ததை விட இந்த இயர் வந்து ரொம்பவும் கிரிட்டிக்கலாக அவங்களோட ரிலேஷன்ஷிப் பாதிச்சிருக்கு. இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி நம்ம இந்த லாஸ்ட்டு ஃபியூ வீக்ஸாகவே கேள்விப்படுறோம். சைனா வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு முன்னாடி நிறையா பில்டிங்ஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அதை கேட்டால் அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சொல்கிறாரு. ஆல்ரெடி இந்த டிஸ்பியூட்ஸ் வந்து 7 மந்த்தாக நடந்துகிட்ருக்கு. என்னதான் நடந்தாலும் இந்தியா வந்து பீஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. எதுக்காக அப்படின்னா இனி மிஞ்சு கொஞ்சமாக இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பையாச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. 1993 இருந்தே பீஸ் அண்ட் ட்ராங்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்தியாவும் சைனாவும் நிறையா அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சைனா வந்து இப்போது அதை எல்லாமே வயலேட் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போது thousands ஆஃப் மிலிட்டன்ஸ், சைனீஸ் மிலிட்டன்ஸை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு முன்னாடி சைனா கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போது ஈஸ்டர்ன் லடாக்கில் கல்வான் வேலியில் நடந்த அந்த அட்டாக்ல 20 இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து சைனீஸ் சோல்ஜர்ஸ் கொன்னிருப்பாங்க. இதனால் இந்த ஆர்டிக்கலில் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா இந்த அட்டாக் வந்து கம்ப்ளீட்டாக எங்களோட அந்த ஃப்ரெண்ட்லி சென்டிமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இனி எப்போ இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் நார்மல் ட்ராக்குக்கு போகும் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேபினெட் நோட் ஃபார் பப்ளிக் வைஃபை நெட்வொர்க்ஸ். லக்ஷதீப் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் அப்படிங்கிறதுக்கு யூனியன் கேபினெட் அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு மேரிடைம் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள். இதில் 11 ஐலாண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அடையுது. இது எதுலேருந்து இந்த லிங்க் எதுலேருந்து வருதுன்னா கொச்சியிலேருந்து லக்ஷதீப்க்கு வருது. எதில் ஓசன் வழியாக வருது. இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்கன்னா 1072 crore. இதனால் என்ன யூஸ் அப்படின்னா கவர்னன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லக்ஷதீப் அப்படின்னாவே கோகோனட்டுக்கு ரொம்ப பேர் போன இடம். அதனால் கோகோனட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபிஷரிஸ் டெவலப் ஆகும், டூரிசம்க்கு இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நிறையா வரும், எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் ஆகும், ஹெல்த் கேர் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.